இளைஞரணி செயலாளர் காளியாதேவி அவர்கள் சந்தேகத்திற்கிடமான முறையிலே உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது. விபத்து என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய பெற்றோர், உற்றார் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த சாவில் சந்தேகம் இருக்கிறது என்பதை காவல்துறையின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். அவர் இந்த பகுதியில், குறிப்பாக இந்த கொங்குபாளையம் கிராமத்தில் முதல் பட்டதாரியாக கல்வி பெற்றவர். துணிச்சலாக மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவர், போராடியவர். இந்த கிராமத்தில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் அருந்ததியர் மக்கள் வழிபாடு செய்வதற்குரிய உரிமையை முன்வைத்து அவர் போராடியிருக்கிறார். பஞ்சமி நிலங்கள் பிற சமூகத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவற்றையெல்லாம் மீட்டு உரியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். இதனால் அவர் மீது சாதிய பகை மேலோங்கி இருக்கிறது. அவர் 2 முறை விபத்து என்கிற பெயரால் குறிவைத்து கொல்லுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போதே காவல்துறையினரிடம் கொலை முயற்சிதான் இது வெறும் சாதாரண விபத்து அல்ல என்ற புகாரை காவல்துறைக்கு அளித்தும் அதை அப்போது பொருட்படுத்தவில்லை. 3வதாக இந்த விபத்து நடந்திருக்கிறது, விபத்தாக நடந்திருக்கிறது. ஆகவே இதை புலனாய்வு விசாரணை செய்ய வேண்டும். இதன் பின்னணியில் சதி இருக்கிறது என்று காவல்துறைக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தும் இதுவரையில் அது கொலை வழக்காக மாற்றப்படவில்லை என்பது கவலை அளிக்கிறது. உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு இதை மீண்டும் எடுத்துச் செல்வோம். அவருடைய சாவு விபத்தால் நிகழ்ந்ததல்ல, விபத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற இந்த ஐயத்தை உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று உரிய நீதி கிடைக்க வலியுறுத்துவோம். ஆனால் அந்த 2026 வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு கோவில் எண்ணெய் காலையில் ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் சார். அது ஒரு ஜனநாயகபூர்வமான கோரிக்கை தானே, அது என்ன இருக்குது? அது கேட்கக்கூடாத ஒன்றா என்ன? நீங்கள் திமுக கூட நீண்ட காலமாக கூட்டணியில் இருந்துட்டு வரீங்க. ஆனால் இப்போ இந்த கோரிக்கை இதை நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அது இடையில தேர்தல் காலத்தில் நாங்கள் சொல்கிறதில்ல, இது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதை நாங்கள் 99 அடியெடுத்து தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போவே இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். 2016 கூட்டணி ஆட்சி என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தி கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசியிருக்கிறோம். ஆகவே போதிய அளவுக்கு நான் இதற்குரிய விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன். திரும்ப இந்த கேள்வி அவசியமில்லாதது என்று கருதுகிறேன். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அண்ணா முன்னெடுக்கிற கோரிக்கை நல்ல கோரிக்கை, இந்த கூட்டணியில் வலியுறுத்துவாரான்னு ஒரு கேள்வி கூட்டணியில் தான் வலியுறுத்துறோம். கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் கூட்டணியில் தான் இந்த கோரிக்கை வலியுறுத்துகிறோம். திமுகவுக்கு தான் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். எங்கள் கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் மாநாட்டிலேயே பங்கேற்பதற்கு இசைவளித்திருக்கிறது. இதில் வேற என்ன சந்தேகம் இருக்கிறது? கூட்டணியில் தான் வலியுறுத்துகிறோம். திரைப்பட நடிகர் விஜய் இப்போ இந்த திராவிட அரசியல் நோக்கி முன்னெடுத்து வரதா ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு. அதனால நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு எதுவும் பாதிப்பு அந்த மாதிரி எதுவும் நீங்கள்? அப்படி ஒரு பாதிப்பு நேரும் என்று நான் கருதவில்லை. வலு சேர்க்கிறார் பெரியார் அரசியலுக்கு, மேலும் வலு சேர்க்கிற வகையில் அவருடைய வரவு இருப்பதாக நான் பார்க்கிறேன். அப்போ 26 அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? ஏற்கனவே நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோமே, அந்த கேள்வியே எழ வேண்டிய தேவையில்லை. ராஜேந்திரன் மரணத்திற்கு எப்போ நீதி கிடைக்கும்? ராஜேந்திரன்
மரணத்திற்கு நீதி எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும். அதான் இனிமேல் தான் நாங்கள் இது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட வந்து அந்த அம்மா வந்து இறந்து காவல்துறையுடைய உயரதிகாரிகள் யாருமே எடுக்கலைங்க. அதுக்குண்டான ஸ்டெப் வந்து சொன்னோம்னாலுமே வந்து 23 நாள் ஆச்சுங்க சார். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு கொஞ்சம் நிலவிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சீமான் வந்து அவர் மட்டும்தான் கட்சியை வழி நடத்திட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரினா அவங்க கட்சி நிர்வாகிகளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. திருச்சி மண்டல செயலாளர் கூட அதை பத்தி ஒரு செய்தி சந்திப்பில் மனம் திறந்து பேசியிருக்காரு. நீங்க அது அவங்க உட்கட்சி விவகாரம், நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன்.